எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2278வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் காரியமெல்லாம் ஜெபத்தோடு தேவ திட்டத்தின்படி செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவன் பாதுகாக்கும்படியாக, அவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக, சரீர பலவீனங்கள் நீக்கும்படியாக, கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக, சிறு வயதிலேயே ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசியா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, உங்க வாழ்க்கையில பல துக்கமான நாட்கள் இருக்கலாம். இந்த காரியத்தை எதிர்பார்த்து என் வாழ்க்கையிலே நடக்கலையே என்று சொல்லி ஒரு துக்கம் காணப்படலாம். ஒருவேளை உங்க பிள்ளைங்களை பற்றி உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்கலாம். என்னுடைய வியாபாரத்தில் இன்னும் முன்னேற்றம் இல்லையே, எவ்வளவோ முதல் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் இன்னும் அது விற்க மாட்டுக்க, லாபம் இல்லையே சொல்லி துக்கத்தோடு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். என் பிள்ளை இன்னும் சரியாக வரலையே, எத்தனை நாட்கள் ஜெபித்து கொண்டு இருப்பது, இப்படி அந்த பதில் வராததுனால நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதை நீங்கள் ஆம் என்று விசுவாசித்தால் மனதுக்குள்ள 100% நம்புங்க, என் துக்க நாட்கள் முடிந்து போகும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்பி இருந்த காரியங்களில் சில துரோகம் நடந்ததுனால நாம் ஒரு துக்கப்பட்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சில நேரத்தில் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். அந்த துரோகத்துல கூட கர்த்தர் ஏதோ ஒரு நன்மை வைத்திருக்கிறார். எனவே சந்தோஷத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்க வாழ்க்கையில எல்லா துக்கமும் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் தான் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் வெளிச்சமா இருக்காரோ அவங்க வாழ்க்கையில எல்லா துக்கங்களும் மாறும். வெளிச்சம் வந்துட்டுன்னா அங்க இருளுக்கு வேலை இல்லை. உங்க வாழ்க்கையில இயேசு 100% உங்க இருதயத்துல நிரம்பி இருப்பாரானால், இந்த வேத வசனம் உங்க இருதயத்துல நிரப்பி இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய துதி உங்க இருதயத்தில் நிரப்பி இருக்கும் என்று சொன்னால், இருதயத்தில் காணப்படுகிற எல்லா துக்கத்தையும் இயேசு சந்தோஷமாக மாற்றுவார். நிறைவானது வரும்போது உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். இன்றைக்கு ஏதோ சோர்ந்து போய்விட்டீர்களா, மனம் உடைந்து போய்விட்டீர்களா? கவலைப்படாதீர்கள். இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசிங்கள், இயேசுவுக்காக வாழ தீர்மானிங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்க நாட்கள் முடிந்து போகும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரை, எப்பேற்பட்ட பாதையின் வழியாய் சென்று கொண்டிருந்தாலும் சரி, உங்க பாதையில அநேக பாடுகளின் நிமித்த துக்கம், கண்ணீரி நிமித்தம் துக்கம், சில துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீரான் ஜெபிக்கிறேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி உங்க தலை மேல இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். விசேஷவனமாக பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்வீராக. இந்த நாள் முழுது கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதராயத்தையும் படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா.
எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீ